ஆவியிலே பலன் கொண்டவர்களாய். ஹalleluya hallelujah 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 hallelujah. எல்லா இடங்களிலேயும் எல்லாவற்றிலேயும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணுகிறவரே, நன்றி 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 நன்றி. கிதியோனோடு சொன்ன ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஜெயமாய் நடத்துவேன் என்று சொன்னவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஜெயமாய் நடத்துகிறவர், எல்லா சத்துருக்களுக்கு மேலாய் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீரெத்தனை நல்லவர், நீரெத்தனை நல்லவர், நீரெத்தனை நல்லவர். glory 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 glory. தேவ மகிமை, தேவ பல, தேவ கிருபை. ஆமே, இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட எங்க வாழ்க்கையில உயர்த்தப்படட்டும், உயரட்டும், உயரட்டும், பெருகட்டும், கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ரபலப சந்தல ரிகரபலகத ரியாதலரபோ. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஜெயம் கொள்ள வைக்கிறவரே, சத்துருவை மேற்கொள்ள விடாதவரே, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவரே, ஆமென், ஜெயமாய் நிற்கிறவரே, நன்றி 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 நன்றி. எங்கள் ஜெயபலமானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் துணையா, எங்கள் கேடகமா, எங்கள் அரணா, எங்கள் பலனா, எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, என்றென்றும் எங்களை விட்டு விலகாதவரே, எங்களுக்கு என்றென்றைக்கும் போதுமானவரே. உம்முடைய சமூகம் போதுமப்பா, உம்முடைய பிரசனம் போதுமாண்டவரே. ரிபலமோ சந்தல ரிபலகரபலமோ சியதல ரியாதரா. அற்புதம் செய்கிறவரே, அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, நீர் நினைத்தவைகள் நிறைவேறும் அப்பா. நீ செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாத ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கிருபை இந்த காலை நேரத்தில் பெருகட்டும், தேவ பலன் பெருகட்டும், தேவ மகிமைகளை மூடட்டும். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், கிறிஸ்துவுக்குள் எங்களை ஜெயமாய் நிறுத்துகிறவர், நன்றி. லோரபமா மஷகதல ரியாதலரபோ. நன்றி ராஜா. ஹalleluya. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். கரங்களை இரண்டையும் உயர்த்தி ஹalleluya hallelujah. Thank you Jesus. நீ நல்லவர். ஹalleluya. யாவே யாவே ஹalleluya hallelujah. யாவே hallelujah. சொல்லுங்க. பெருங்காற்று மடங்கி போகும், பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து. ஒருமித்த நாமத்தின் சபையை உயர்த்துவோம். இயேசுவே இயேசுவே
பாடுவேன் பாடுவோம். சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரவில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது பாடுகிறாமே, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பாடுவோம். நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. உங்க நாமம் என்றென்றைக்கும் உயர்த்தப்படுகிற நாமம், மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர், என்றென்றும் துணையாய் இருக்கிறவரே. உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக, என்றென்றைக்கு உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருப்பதாக. இது ஒன்றே போதும், இது ஒன்றே போதும். இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனியும் என்னை நடத்துவார், இனியும் என்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We thank you Lord, we need your presence. உம்முடைய பிரசன்னம் என்றென்றும் எங்களை விட்டு விலகாமல் என்றென்றும் எங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த தேவ மகிமை, இந்த தெய்வ பிரசன்னம், இந்த நாமம் ஒன்று எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே போதுமானவர். என்றென்றும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, என்றென்றைக்கும் எங்களை கைவிடாத தெய்வமே, கடைசி வரை நான் உன்னோடு இருந்து நடத்துவேன் என்று சொன்னவரே, நன்றி அப்பா. நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நம் ஆண்டவரை சிறிது நேரம் கூட ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், கர்த்தர் ஒருவரே எனக்கு போதுமானவர்? எத்தனை பேர் தைரியமா இந்த வார்த்தையை உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தர் ஒருவரே எனக்கு போதுமானவர்? ஆமென். அவரு கூட இன்னொருத்தங்களை ஆட் பண்ணவே முடியாது. எந்த உறவையும் அதில் ஆட் பண்ண முடியாது, எந்த நபர்களையும் அதில் ஆட் பண்ண முடியாது, எந்த பொருட்களையும் அதில் ஆட் பண்ண முடியாது. இந்த பூமியிலே கடைசி வரை கர்த்தர் ஒருவரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லுகிறவர்கள். எனவேதான் மோசே சொன்ன ஒரு வார்த்தை, தெரிந்த பழகின காணாமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானாலும் இந்த காலை நேரத்தில் ஆராதனையில் கத்த இந்த வார்த்தை தான் ஆமென் நினைவுபடுத்தினார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆமென். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆமென், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் என் கூட வரலனா ஆண்டவரே, நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துறேன். இந்த வசனத்தை இன்னும் சரியான அர்த்தத்தோட சொல்லணும்னா, ஆண்டவரே, இதுவரை நான் வச்ச ஸ்டெப் இல்லாம நீங்க என் கூட இருந்ததுனால இனி நான் அடுத்த ஒரு ஸ்டெப்பு வைக்கணும்னா நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவர்ட்ட நாம எதை சொல்ல பழகணும்னா, நம்முடைய சாட்சி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, கர்த்தர் ஒருவரே
அவனை வழி நடத்தி வந்தார். அந்த வார்த்தை எல்லாருமே சொல்லுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தி வந்தார். இந்த வார்த்தையை நம்ம எப்போ சொல்லுவோம்னா நிறைய விஷயங்களை தாண்டின பிறகு இல்ல. ஆமே, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லுகிற இந்த சாட்சியோட தேவ பிள்ளை இன்னொரு வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் ஒருவர் போதும், இனியும் நான் நடப்பேன். ஆமென். இதுவரை கர்த்தர் ஒருவராய் இருந்து நடத்தினது போல இனியுள்ள காலமும் கர்த்தர் ஒருவர் போதும், நான் நடப்பேன். ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லுவதோடு ஒரு தேவ பிள்ளை முடிச்சிடக்கூடாது. அடுத்து ஒரு காரியத்திலையும் உறுதியா இருக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்கும் அவர் தான் எனக்கு, அடுத்த காரியத்துக்கும் அவர் தான் எனக்கு. இதுவரை எப்படி கர்த்தர் ஒருவரா என் கூட இருந்து நடத்தினாரோ இனியுள்ள காலமும் கர்த்தர் ஒருவர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. பொதுவாகவே ஒண்ணு இல்லாத போது நம்ம சொல்ற வார்த்தை தான், கர்த்தாவே நீங்க மட்டும் எனக்கு போதும். ஆனா கொஞ்சம் எல்லாம் வந்துட்டுனா இந்த வார்த்தை நம்முடைய வாயில் அதிகம் வருதான்னு கேட்டா பல நேரத்துல இல்ல. ஒண்ணு இல்லாத போது நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் வந்தா போதும் ஆண்டவரே. ஆனா எல்லாமே வந்த பிறகு இந்த வார்த்தை ஒரு தேவ பிள்ளை சொல்றோமா? ஹல்லேலூயா. கடைசி வரை ஒரு தேவ பிள்ளைக்குள்ள உறுதியான ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? என் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? கர்த்தர் ஒருவரே என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தார், கர்த்தர் ஒருவர் போதும், இனியும் நான் நடப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாதை எப்படி தாண்ட போற? ஆமா, உனக்கு தான் பலன் இல்லையே, உன் கூட தான் ஆட்கள் இல்லையே, உன் கூட தான் சொந்தங்கள் இல்லையே. கர்த்தர் ஒருவரை இதுவரை நடத்தி வந்தார், கர்த்தர் ஒருவர் போதும், இனியும் நான் நடப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் மோசே ஆரம்பத்தில் ஆண்டவரை சந்திக்கும் போது கேட்ட ஒரு காரியத்தை அதன் பிறகு கடைசி வரை கேட்கவே இல்லை. என்ன காரியம் கேட்பார் தெரியுமா? ஆண்டவரை நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் என்னிடத்தில் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில், அதன் அர்த்தம் என்ன? என் வாயில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே கேட்கும் போது ஆமா, ஆண்டவர் அதுல அற்புதத்தை செய்யல. ஆனா கடைசி வரை அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஆமா, இங்க கூட சொல்லுவார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குது, என்ன வேணும் மோசே கேட்கும் போது, ஆண்டவரே அன்னைக்கு கேட்டேன் நீங்க செய்யல, அட்லீஸ்ட் இன்னைக்காவது என் வாயில கேட்கலாம் மோசே. கடைசி வரை அதன் பிறகு இந்த பிரேயர் பாயிண்ட் அவன் வைக்கவே இல்லை. ஏன் வைக்கலனா அங்க கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்துல சொல்றார், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து, நான் உன் வாயோடு இருக்கிறேன். இவ்வளவுதான் சொன்னார். நீ போ, உன் நாக்குல நான் பலம் தருவேன் இப்படியெல்லாம் சொல்லல. நீ போ, நான் உன் நாக்கு அந்த டைம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இப்படி சொல்லல. ஆண்டவர் சொன்ன வேர்டு என்ன தெரியுமா? நான் வாயோடு இருந்தேன். மோசைக்கு இது போதும். ஆமே, என் வாய் திக்கு வாயானாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா எந்த இடத்திலும் என்னால் பேச முடியும். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. அதனால மோசை கடைசி வரை அதுக்கு பிறகு இந்த பிரேயர் பாயிண்ட் வைக்கவே இல்லை. ஆண்டவரே நீங்க எனக்கு பலன் தந்து என்ன தனியா பேச வைக்கிறதை விட பலன் இல்லாத என்னோட நீங்க இருந்து என்ன பேச வைக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், முள்ளு குத்திட்டு இருக்கும் போதே சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். தேவ பிள்ளை, ஆண்டவர் எனக்கு போதுங்கிற உறுதி, ஆண்டவர் என் கூட இருந்தா போதும் என்கிற எண்ணம், ஆண்டவர் என் பக்கத்துல துணை நின்றால் போதும் என்கிற எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு என்றென்றைக்கும் காணப்படணும். ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாத போது இதுதான் எண்ணமா இருக்கணும். எத்தனை நன்மைகள் வந்தாலும் இதுதான் எண்ணமா இருக்கும். எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தர் ஒருவரே என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதும், இனியும் நான் நடப்பேன், இனியும் நான் நடப்பேன். மறுபடியும் சொல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதும், இனியும் நான் நடப்பேன். ஹல்லேலூயா. எல்லா உறவுகளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எல்லா உறவுகளும் பாதியில வந்தாங்க, பாதியில போயிருவாங்க. ஆனா இந்த உறவு கருவிலே என்னை கைப்பிடித்த உறவு, கடைசி வரை என்னை நடத்த உண்மை உள்ளதுன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனார், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது.
சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் ஆமென் மலைகள் ஹalleluya பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. ஆமென் அவர் கிருபை, அவர் இரக்கம். அதனாலதான் மோசே ஆண்டவர் தூதனை அனுப்புறேன்னு சொன்னதும், இல்ல ஆண்டவரே தூதன் எல்லாம் என் கூட இருந்தல்ல, தூதன் என் கூட இருந்தாலும் என்னால் நடக்க முடியாது. எத்தனை உறவுகள் என் கூட இருந்தாலும் என்னால் நடக்க முடியாது. என்ன பலன் எனக்கு இருந்தாலும் என்னால் நடக்க முடியாது. நான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா என் கூட கர்த்தர் இருக்கணும். நான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா என் கூட கர்த்தர் இருக்கணும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, நான் வைக்கிற எந்த ஸ்டெப்லையும் நீங்க இருந்தா போதும்ப்பா. அது அக்கினி ஆனாலும் நீங்க போதும், அது தண்ணீர் ஆனாலும் நீங்க போதும், அது வனாந்திரமானாலும் நீங்க போதும். நீர் இருக்கிற பாதை நான் தோற்று போக மாட்டேன், நான் அதை கடந்து முன் செல்லுவேன். எல்லாவற்றையும் தாண்டுகிற பலனை தருகிறவர் என் ஆண்டவர். ஹalleluya ஆமென். ஒரு காரியத்தை தாண்டின போற கர்த்தர் ஒருவர் இதல்ல, தாண்டறதுக்கு முன்னாடி சொல்ல கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நான் தாண்டேன். பக்கத்துல பார்த்து சொல்ல அவர் மட்டும் போதும்னு சொல்லுங்க. ஹalleluya ஆமென். சொல்லிட்டு வெளியில போய் யாரையும் தேடப்படாது. ஆமென். அவர் மட்டும் போதும் சர்ச்சுக்குள்ள மட்டும் சொல்றது இல்ல, அவன் பார்க்கிற கடினமான பாதையில சொல்லுங்க அவர் ஒருத்தர் போதும் எனக்கு. ஹalleluya அவர் கண்ணுக்கு தெரியாதவர் தான். அவர் என் கூட இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய செயல்கள் அவைகளை பேசும் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் ஹalleluya தளர்றது போல இருக்கும்போது சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்துருங்க ஆண்டவரே. ஆமென். ஏன் போக மாட்டேங்கிற நீ? நான் போகணும்னா நீங்க இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்க கரம் என் கூட இருக்கிறத பார்க்கணும். நீர் போதும்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார், கர்த்தர் ஒருவர் போதும், இனியும் நடத்துவார். ஹalleluya என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் ஆமென், பர்வதங்கள் ஆமென், மலைகள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பவுமே நன்றி செலுத்தும் போது கர்த்தர் ஒருவரை நடத்தி வந்தான்னு சொல்லி முடிக்கிறதோட முடிச்சிடாதீங்க. கூட ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருங்க, கர்த்தர் ஒருவர் போதும், இன்னும் நடத்துவார். ஹalleluya ஆமென். எந்த ஒரு கேள்வி எழும்பும் போது ஃபர்ஸ்ட் நடத்தி வந்ததை பாருங்க, அப்புறம் கூட இருக்கிறத பாருங்க, அடுத்து சொல்லுங்க இனியும் என்னை நடத்துவார், இனியும் என்னை நடத்துவார். விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோட கர்த்தர் எனக்கு போதும் சொல்றவங்க முழுபலத்தோட. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். நல்ல கைகளை தட்டி பலத்தோடு மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபையே யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதும். சந்தோஷமாய் மலைகள் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பயந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பயந்து போனாலோ, அவர் கிருபை அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவர் மாத்திரம் போதுமே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா. சொல்லுங்க, வழுவாமல் காப்பவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றோ. மலைகள் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள். அன்பு சபையே, அன்பு சகோதர, அன்பு சகோதரி, அவர் ஒருவரோடு கூட இருக்க போதுமே. எந்த பாதையும் காட்ட முடியும். அவர் கிருபை அவர் கிருபை. தாண்டி வந்ததை நினைத்து சொல்லுங்கள், கர்த்தர் ஒருவர் போதும், இனி நான் காட்டுவேன். நடத்தி வந்ததை நினைத்து சொல்லுங்கள், கர்த்தர் ஒருவர் போதும், இனி நடப்பேன். ஆமென். மலைகள் மலைகள் விலகி போனால் ரிமனமோ சந்தனி கதரா. ஹalleluya. சிங்கத்தின் கையில் ஜெயம் தந்தவர், கரடி கைக்கு ஜெயம் தந்தவர், இந்த கோலியாத்தின் கைக்கு ஜெயம் தருவார். என்னோடு கூட கர்த்தர் இருந்தால் போதும். ஹalleluya. மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை மாறாது. அப்படியே சொல்லுங்க, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. உலகம் சர்வத்தை பாரு. எதிரிகள் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை பேர் சொல்ல முடியும். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. ஓ சோர்ந்து போவதில்லை. தகப்பனின் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாயே. தகப்பனின் தாங்குகிறே, என்னை தள்ளாட. கடைசியா, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் ஒருவர் போதும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சபையே, கர்த்தர் ஒருவர் போதும். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. கேடகம் நீரே, கேடகம் நீரே. என் வாழ்க்கையில் போதுமானவர். உங்களுடைய சமூகம் மற்றும் என் கூட வராமல் இருந்தால் என்னை இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். என் கூட வாங்காதவரே, நீங்க மட்டும் போதுமானவரே. ஹalleluya. நல்ல கைகளை கட்டி தெய்வ மகிமை, தெய்வ பிரசனம் என் கூட இருக்குது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயமுள்ள தேவ பிள்ளையே, சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட இதுவரை நடத்தி வந்ததை நினைத்துப்பார், இதுவரை தாண்டி வந்ததை நினைத்துப்பார். கர்த்தர் ஒருவர் அல்லவா, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அல்லவா. யாரும் கூட இருந்ததில்லையே, கூட இருந்தவர்கள் விலகினார்களே தவிர. ஆமென். யாரும் கூட இருந்ததில்லையே. கர்த்தர் ஒருவர் அல்லவோ என்னை நடத்தி வந்தார். கர்த்தர் ஒருவர் அல்லவோ என்னை நடத்தி வந்தார். எத்தனை புரியாத பாதைகள், எத்தனை அறியாத வழிகள்.
அடுத்து என்ன என்கிற நிலையில் எத்தனையோ நாட்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்றால் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நன்றியோடு ஆண்டவரை உயர்த்த முடியும்? கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தி வந்தார். இதை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்ல முடியுமா? மோசையை போல, ஆண்டவரே இனி நான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா ஆண்டவரே என் கூட இந்த நபர்கள் இல்லப்பா, என் கூட தூதர்கள் இல்லப்பா, எனக்கு பலன் இல்லப்பா. கர்த்தருடைய சமூகம் ஒன்றே, நீங்க என் கூட இல்லாம என்னால ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தார். கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதும், இனியும் நான் நடப்பேன். நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. உந்தன் நன்மையை, உந்தன் நன்மையை. காலை நேரத்தில் எத்தனை பேர் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்க முடியும்? அடுத்து என்னங்கிற ஒரு கேள்வி முன்னாடி எழும்பும் போதே இதுவரை எப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து என்னங்கிற கேள்வி வரும்போது இதுவரை எப்படி, இதுவரை எப்படி, இதுவரை எப்படி? ஒரே வேர்டு தான், கர்த்தர் ஒருவரே. அடுத்து என்ன? ஒரே வேர்டு தான், கர்த்தர் ஒருவரே. இதுவரை கர்த்தர் ஒருவராக இருந்து நடத்தினவர், இனி அவர் ஒருவர் போதும் என்னை நடத்துவார்னு சொல்றவங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் புரியாத பாதைகள், என் வழிகளில் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். என் புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி, ஏந்தினி என் இயேசுவே. நடத்தி வந்ததை சொல்லுங்கள். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி, ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், எட்டாத உயரத்தில், தகுதி இல்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், தகுதி இல்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர். அவரால் உயர்த்தப்பட்ட தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி, நன்றி செலுத்துவே, glory, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பார். ஒரு விஷயம் கூட சபையை நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, glory, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வேதனை, என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிச்சே என் இயேசுவே. நடத்தி வந்ததை பாருங்கள். ஏன் எத்தனை நாள் இப்படி புலம்பினது உண்டு, எப்படி கடந்து வந்தோம். கிருபையே தாங்கிச்சே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளை அனைத்தது பிரசனமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் நினைத்த வேளை
செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடிப்பார். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது. அறிந்தவர் நீ மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை இது மனம் உடைந்தது. அறிந்தவர் நீ மட்டும் என்னே. எத்தனை பேர் சொல்ல, என் தூங்கா இரவினில், என் தூங்கா இரவினில் மனம் உடைந்த வேளையில் பேச்சினீர் வார்த்தையா என் இயேசுவே. எத்தனை தூங்கா இரவுகள் எப்படி கடந்து வந்தோ. கர்த்தர் ஒருவர் அல்லவா, அவருடைய வார்த்தை மட்டும் அல்லவா, அவர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. அடுத்து என்ன கேள்விக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, இதுவரை எப்படி நினைத்து துதியுங்கள். உந்தன் நன்மையை கொண்டாடிப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. அவள சந்தலரா இந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவரை எப்படி, இதுவரை எப்படி கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் சுமப்பது போல அல்லவா, கரத்தில் ஏற்றி சுமந்து கொண்டு வந்தார். இனியும் நடத்தாமல் இருப்பாரோ. இதுவரை எப்படி நடத்தினார். தீமையும் நன்மையை மாற்றி அல்லவா நடத்தினார். இனியும் தீமை நோக்கி கொடுப்பாரோ. ரமண சக்கரரா உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. உங்கள் நன்மையை துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் தீர்க்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் அவர் தரிசனம், அவர் அழைப்பு. உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் விட்டு விடுவாரோ. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரங்களோடு அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாய் தேவனை துதியுங்க. அடுத்து என்ன இல்ல, இதுவரை எப்படி, இதுவரை எப்படி. கர்த்தர் ஒருவர், கர்த்தர் ஒருவர். இன்றும் அவர் ஒருவர் தான் உன்னோடு கூட இருக்கிறார். இனியும் அவர் ஒருவர் போதும். நீங்கள் நடப்பீர்கள், நீங்கள் தாண்டுவீர்கள், நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார். கடைசி வரை உண்மையாய் நடத்துவார். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை, உந்தன் நன்மையை நாடிப்பார். உந்தன் நன்மையை, உந்தன் நன்மையை. ஒரே ஒரு நிமிஷம், ரெண்டு கரங்களை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் கேட்கிறது ஒரே ஒரு வார்த்தை, இதுவரை எப்படி நடத்தினேன், இதுவரை உன்னை எப்படி நடத்தினேன். இந்த காலை நேரத்தில் யாருக்காக இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் என்று தெரியவில்லை.
நேற்று இரவு முதல் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை, நான் ஒருவர் போதுமே உனக்கு. இதுவரை எப்படி நீ நடந்து வந்தா? மோசே கொண்டு உணர்த்துகிறார், நீ நடந்து வந்த வழிகள் எல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உன்னை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். உன்னை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தர் ஒருவர் போதாதா? இனியும் நடக்க முடியாதா? இனியும் தாண்ட முடியாதா? அன்பு சபையே, கர்த்தர் ஒருவர் போதும். அவர் நடத்தினதை நினைத்து பாருங்கள். இனியும் நடத்துவார் என்கிற நம்பிக்கை உண்டா? இனி என்னப்பா, இதுவரை எப்படி இதை நினைக்கிறோம்? கர்த்தர் ஒருவரை நடத்தி வந்தார். கர்த்தர் ஒருவர் போதும். இனியும் நான் நடப்பேன் விசுவாசத்தோடு. ஆண்டவரே, மோசேயை போல் உம்முடைய சமூகத்தை மட்டும், உம்மை மட்டும் நம்பி சார்ந்து உறுதியாய் பற்றி கொள்ளுகிற கிருபைகளை இன்னும் எங்களுக்கு தருவீராக. எங்களோடு யார் இருக்கிறா? எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்ன பலன் இருக்கிறது அல்ல, கர்த்தர் இருக்கிறார். இது போதும். நம்பிக்கையோட முன் சொல்லுகிறோம். தொடர்ந்து பலப்படுத்துங்க. இம்மட்டும் இந்த ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவர் தொடர்ந்துள்ள பகுதியில் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். வார்த்தை பேசுகிற உடைய மகனை கர்த்தர் வல்லமையாய் பலப்படுத்தி பயன்படுத்துவீராக. வந்த இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவோடு அனுப்புவீராக. நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.